இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அதிகமாய் நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயராலே இந்த ஆகஸ்ட் மாதம் 9ஆம் நாளாகிய வெள்ளிக்கிழமையின் காலை வேளையிலே சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த காலை நேர இறை தியானத்தை ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திரியேக நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபம் செய்வோம். எல்லாம் வல்ல தந்தை, மகன், தூய ஆவியரே, எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த காலை வேளையிலே எங்களை ஜீவனோடு எழுப்பினீரே, நன்றி ஆண்டவரே. கடந்த இரவில் சாயங்கால வேளையிலிருந்து இந்த அதிகாலை ஆண்டவர் வேலை வரையில் நல்ல மழையை தந்திருக்கிறேன். இன்னும் அதிகமான மழையை தாரும் ஆண்டவரே. எங்களுடைய ஆறுகளும் எங்களுடைய குளங்களும் நிரம்பி வழிய ஆண்டவரே இன்னும் அதிகமாய் மழையை தர வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறோம். இந்த மழையினாலே விவசாய பெருங்குடி மக்களும் ஏழைகளும் செழித்துவாங்க. கர்த்தர் கிருபை தாரும். இந்த நாளின் ஆண்டவரே இறை செய்திக்காக, இந்த நாளின் பாடல் வேலைக்காக, ஜெப வேலைக்காக ஆண்டவர் நான் ஜெபிக்கின்றோம். நீர் எங்களை வழிநடத்துங்க. அப்படி தூய ஆவியினுடைய ஒத்தாசை அருளும் ஆண்டவர் எங்களோடு தங்கியிருக்கு. இந்த குழுவை நீங்கள் எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. இது கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களுக்கும் உங்களுடைய இறை ஆசிரியர்களை தார். இறை மகனாம் இயேசு கிறிஸ்துவின் வழியை ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமேன். காலை வேளையிலே 132வது பாடலாகிய சீர் இயேசு நாதனுக்கு ஜெயமங்கலம், அது திரியேக நாதனுக்கு சுபமங்கலம் என்ற பாடலை சாரோடு இணைந்து நாம் பாடுவோம். 132வது பாடல். சீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம், அதி திரியேகநாதனுக்கு சுபமங்கலம். சீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம், அதி திரியேகநாதனுக்கு சுபமங்கலம். பாரேரு நீதனுக்கு பரம பொற்பாதனுக்கு, பாரேரு நீதனுக்கு பரம பொற்பாதனுக்கு, நேரேறு போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு, நேரேறு போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு. சீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம், அதி திரியேகநாதனுக்கு சுபமங்கலம். ஆதிசரோவேசனுக்கு ஈசனுக்கு மங்களம், அகில பிரகாசனுக்கு நேசனுக்கு மங்களம். ஆதிசரோவேசனுக்கு ஈசனுக்கு மங்களம், அகில பிரகாசனுக்கு நேசனுக்கு மங்களம். நீதிபரன் பாலனுக்கு நித்திய குணாளனுக்கு, நீதிபரன் பாலனுக்கு நித்திய குணாளனுக்கு, ஓதும் அனுகோலனுக்கு உயர் மனுவேலனுக்கு, ஓதும் அனுகோலனுக்கு உயர் மனுவேலனுக்கு. சீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம், அதி திரியேகநாதனுக்கு சுபமங்கலம். மானாபிமானனுக்கு வானனுக்கு மங்களம், வளர்கலை ஞானனுக்கு ஞானனுக்கு மங்களம். மானாபிமானனுக்கு வானனுக்கு மங்களம், வளர்கலை ஞானனுக்கு ஞானனுக்கு மங்களம். காணானல் நேயனுக்கு கன்னிமரி சேயனுக்கு, காணானல் நேயனுக்கு கன்னிமரி சேயனுக்கு, கோனார் சகாயனுக்கு குருபத்தலேயனுக்கு, கோனார் சகாயனுக்கு குருபத்தலேயனுக்கு. சீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம், அதி திரியேகநாதனுக்கு சுபமங்கலம்.
10 லட்சணத்தனுக்கு சுத்தனுக்கு மங்களம், பரமபதத்தனுக்கு நித்தனுக்கு மங்களம். 10 லட்சணத்தனுக்கு சுத்தனுக்கு மங்களம், பரமபதத்தனுக்கு நித்தனுக்கு மங்களம். சத்திய விஸ்தாரனுக்கு சர்வதிகாரனுக்கு சத்திய விஸ்தாரனுக்கு சர்வதிகாரனுக்கு பக்தருபகாரனுக்கு பரமகுமாரனுக்கு பக்தருபகாரனுக்கு பரமகுமாரனுக்கு சீரேசுநாதனுக்கு ஜெயமங்களம் மதி திரியேகநாதனுக்கு சுபமங்களம். சீரேசுநாதனுக்கு ஜெயமங்களம் மதி திரியேகநாதனுக்கு சுபமங்களம் சுபமங்களம் சுபமங்களம். கிறிஸ்து இயேசுவில் மிகவும் அதிகமாய் நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இறைமகனாம் இயேசுவின் திருப்பெயராலே இந்த மகிழ்ச்சியும் குளிர்ச்சியும் நிறைந்த காலை வேளையிலே அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றோம். இந்த காலை வேளையிலே நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட கடவுளுடைய திருவார்த்தை அது மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 21 முதல் 28 வசனங்கள். இந்த பகுதியில் 2 பிரிவாக நாம் பிரிக்கலாம். ஒன்று, இயேசு தம் சாவை முதன்முறை முன்னறிவிக்கிறார். இரண்டாவது, இயேசுவை பின்பற்றக்கூடிய காரியம், த டிசைபிள்ஷிப், த காஸ்ட் ஆஃப் டிசைபிள்ஷிப் என்று சொல்லுகிறோம். த கால் அப்படின்று சொல்லுகிறோம். இந்த பகுதியில் இயேசு மார்க் 8ஆம் அதிகாரத்திலும் லூக்கா 9ஆம் அதிகாரத்திலும் இது சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம இந்த சினாப்டிக் காஸ்பல், ஒற்றுமை திரட்டு புத்தகம் என்பதை நம்ம இதில் பார்க்கின்றோம். இங்கே இயேசு ஆண்டவர் எருசலேமுக்கு போய் மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் பலவாறு துன்பப்படவும் கொலை செய்யப்படவும் 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்பதை தம் சீடருக்கு அந்த நேரம் முதல் எடுத்துரைக்க தொடங்கினார். ஏன்னா இயேசு ஆண்டவர் வந்த நோக்கமே நமக்காக கல்வாரி சிலுவையில் மரிப்பது தான் நம்முடைய நோக்கம். ஆமென், அல்லேலூயா. மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படியாகவும் தம் ஜீவனை நமக்காய் கொடுக்கும்படியாகவும் வந்தார். அதுதான் ransom for all. ransom அப்படின்னா பதில், நமக்கு பதில் இறக்க வந்தார் என்று வேதம் சொல்லுது. நம்முடைய பதிலால் அவர்தான். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று பழைய ஏற்பாட்டினுடைய வார்த்தைகள் சொல்லுகிற பிரகாரமாய் இன்றைக்கு இயேசு ஆண்டவர் நமக்காய் மரிக்க அவர் வந்தார். அந்த சத்தியத்தை தம் சீடர்களுக்கு ஆண்டவர் போதிக்க தொடங்குகிறார். அப்போ என்ன நடக்கிறது பாருங்க. இயேசுவை அதிகமாய் நேசித்த பேதுரு, தலைமை சீடனாயிருந்த அவன் தனியே அழைத்து இயேசுவை, ஆண்டவரே இது வேண்டாம், இப்படி உமக்கு நடக்கவே கூடாது என்றான். என்ன சொல்றார் பாருங்க. இயேசுசாமி மேல இருந்த ஒரு அன்பு, அல்லது இயேசுசாமி நம்ம கூடவே இருந்தால் நமக்கு எல்லாமே கிடைக்கிறது, உணவு கிடைக்கிறது. 5 அப்பம் 2 மீன் 5000 பேர் கொடுத்ததை பார்த்தாங்க. கடல் மேலே நடந்ததை பேதுரு பார்த்தாரு இல்லையா? காற்றையும் கடலையும் அதட்டினதை பார்த்தாரு. மரித்து போனவர்களை உயிரோடு எழுப்பினதை பார்த்தாரு. நோயாளிகளை சுகப்படுத்துறதை பார்க்குறாரு. எல்லாமே நல்லா நல்லா போயின்னு இருக்குது. அதனால இயேசு நம்ம கூட இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். இவரையே நம்ம சாக விடணும் இல்லை? அது ரைட், இட் இஸ் ரைட். என்னுடைய பார்வையில் பேதுரு நினைப்பது சரிதான், உலக பிரகாரமான பார்வையில். ஆனால் ஆவிக்குரிய பார்வையில் அவர் நினைப்பது தவறு. ஏன்னா இயேசு ஆண்டவர் வந்ததே நமக்காக மரிக்க. ஆமென், பிரைஸ் தி லார்ட்.
இல்லையா? அவர் நமக்காக மரிக்கும்படியாக தான் வந்திருக்கிறார். அப்போ இந்த இடத்துல ஆண்டவருடைய இந்த உன்னதமான நோக்கத்தை சீர்குலைக்க பேதுரு சொன்ன உடனே ஆண்டவர் கோபப்படுறார். ஒரு சில இடத்துல தான் கோபப்படுறாரு. அந்த இடம் இதுவும் ஒரு இடமா இருக்குது. பாருங்க, இயேசு பேதுருவை திரும்பி பார்த்து, என் கண் முன் நில்லாதே சாத்தானே, நீ எனக்கு தடையா இருக்கிறாய், ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றி எண்ணுகிறாய். அதான் முக்கியம். இன்னைக்கு நம்ம கூட பேதுருவை போல ஆண்டவரே நீர் சாகக்கூடாது என்று தான் சொல்லுகிறோம், இல்லையா? அதாவது ஆண்டவருக்கு விரோதமான சிந்தனைகளை நாம் யோசிக்கிறோம். அவர் நமக்காக வைத்திருக்கிற திட்டத்தை நாம் யோசிக்காமல் இன்னைக்கு தவறான காரியங்களிலே போய் கொண்டிருக்கிறோம், தவறான வழிகளிலே போகிறோம், தவறான பாதைகளிலே போகிறோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை இன்னைக்கு சொல்லுகிறது, நீங்கள் என்னுடைய சிந்தனையை பற்றி யோசிங்க. ஏன் உலக பிரகாரமான மக்களை போல சிந்தனையை போல நீங்க யோசிக்கிறீங்க? என்னுடைய சிந்தனை என்ன? நான் மரிக்க வந்திருக்கிறேன். அதுபோல நீங்களும் எந்நேரத்திலும் எனக்காக மரிக்க சுத்தமாயிருங்க, ஆயத்தமா இருங்க என்று அன்றைக்கு பேதுருக்கும் சொன்னார், நமக்கு சொல்றார். அப்போ பேதுரு என்ன சொல்றார் பார், எனக்கு என் கண்முன் நிற்காத, தடையா இருக்காது சாத்தானே அப்படின்றார். இப்போ ஆண்டவருடைய ஊழியத்திற்கு இன்னைக்கு நிறைய பேர் நம்ம தடையா இருக்கிறோம், இல்லையா? ஊழியம் செய்கிற ஆயராக இருந்தாலும் சரி, சபையில் இருக்கிற பொறுப்பாளர்களாக இருந்தாலும் சரி, நீ குடும்பத்தில் இருக்கிற கணவனா மனைவியா பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, எல்லாருமே இன்னைக்கு ஊழியத்திற்கு தடையாக இருக்கிறோம். ஜெபம் பண்ணுறதுக்கு தடையாக இருக்கிறோம், ஊழியத்திற்கு தடையாக இருக்கிறோம். இப்போதான் எல்லாம் குழந்தைங்கள்லாம் சண்டே கிளாஸுக்கு போவாங்க, அங்கே போகாத கடைக்கு போங்க அப்படின்னு பெற்றோர்கள் சொல்லுவாங்க, இல்லையா? கணவன் ஆலயத்துக்கு போகிறதுக்கு ரெடியாகுவார், மீட்டிங் என்ன போகிறதுக்கு, உடனே மனைவி இல்லை அங்கே போங்க கடைக்கு போங்கன்னுவாங்க. குடும்பமாக கல்யாணத்துக்கு போவாங்க, எல்லாம் வெளியே போவாங்க, குடும்பமாக ஆலயத்துக்கு வருவது இன்னைக்கு குறைந்து இருக்கிறது பிரியமானவர்களே. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் எனக்கு தடையாக இருக்கிறீங்க, எனக்கு தடையாக இருந்து சாத்தானை போல இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்ற. அப்பாலே போ சாத்தானே என்று பேதுருவை ஆண்டவர் சபித்தார் கோபத்தோட. அந்த கோபம் நம்ம மேலே வரக்கூடாது பிரியமானவர்களால் இந்த காலை வேளையில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஆண்டவருக்கு தடையா இல்லாம அவருடைய ஊழியத்திற்கு எப்பொழுதும் ஒத்துழைப்பு தருகிறவர்களா இருக்கிறோம். we should help the ministry, we should do the ministry, இல்லையா? நம்ம ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கு தடையாய் இருக்கக்கூடாது, இல்லையா? பின்பு பார்த்தீங்கன்னா 24 28 என்ன சொல்றாருன்னா, ஏசாமி தம் சீடர்களை பார்த்து சொல்றாரு, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் தொடர்ந்து தம் சிலுவையை எடுத்து தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும், இல்லையா? என்னை பின்பற்ற வேண்டும் என்றால் என்ன பண்ணும்? தன்னலம் தொடர்ந்து என்னை பின்பற்ற வேண்டும். அதாவது the call to self denial, the call to self denial, அதாவது தன்னைத்தான் வெறுத்து சுயநலம் இல்லாமல் பொதுநலமாக ஆண்டவருக்காக இந்த உலகத்தை வெறுத்து, உலகத்தில் இருக்கிற ஆசை இச்சைகளை வெறுத்து, குடும்பத்தையே கூட விட்டுட்டு ஆண்டவருக்காக நாம் ஊழியத்தை செய்யணும். ஆண்டவரே சொல்றார், என்னை விட உனக்கு பெருசு எதுவும் இல்லைப்பா, என்னை விட குடும்பமும் இல்லை, என்னை விட மனைவி மக்கள் எல்லாம், முதல்ல என்ன நேசி, அப்புறம் மற்றவங்களை நேசி. அப்போ முதல் பாயிண்ட் செல்ஃப் டினைல், நம்மை நாமே வெறுத்து ஒருத்து ஆண்டவருக்காக நாம் பணி செய்ய வேண்டும். ரெண்டாவது சொல்றாரு, ஏனெனில் தம் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவர், மாறாக என் பொருட்டு தம்மையே அழித்து கொள்ளுகிற எவரும் வாழ்வடைவர் என்று சொன்னார். அதாவது the cost of discipleship, இந்த 25வது வசனம் the cost of discipleship. நீ ஆண்டவருக்காக நீ ஊழியம் செய்தனா, நீ ஆண்டவருக்கு ஓடு இருந்தேனா, ஆண்டவரை பின்பற்றினா அவர் உனக்கு என்ன கொடுக்கிறாரு? பெரிய பரிசு, இல்லையா? பரலோக வாழ்க்கையை கொடுக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரலோக வாழ்க்கை உனக்கு கிடைக்கும், ஆசீர்வாதமான வாழ்வு கிடைக்கும். நீ ஆண்டவரோடு இருக்கிறாய், ஆண்டவர் உனக்கு பெரிய ரிவார்டு கொடுக்க போறார், பெரிய பரிசு உனக்கு கொடுக்க போறார். இனி உலகத்துல யார் யாரையோ நம்ம பின்பற்றோம். உலக தலைவர்கள், அழிந்து போகக்கூடிய தலைவர்கள், இறந்து போகக்கூடிய தலைவர்கள், இல்லாமல் போகக்கூடிய தலைவர்கள், இல்லையா? மாறுகின்ற தலைவர்கள், இன்னைக்கு கெட்ட தலைவர்களை நம்ம பின்பற்றி சோர்ந்து போயிருக்கிறோம். பிரியமானவர்களே, இயேசுவை பின்பற்றுங்கள். அல்லேலூயா, இயேசுவை பின்பற்றுங்கள். அவரே நமக்கு சிறந்த தலைவராக இருக்கிறார். நமக்காக உயிரை கொடுக்கிற தலைவர் உலகத்தில் ஒரே தலைவர், ஒரே ராஜா, இயேசு ராஜா மட்டும்தான், வேற யாருமே கிடையாது.
இன்னைக்கு எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறாங்க, தொண்டர்களுக்காக உயிரை கொடுக்குறாங்களா? இல்லை. அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இந்த தொண்டர்கள் எனக்கு உயிரை கொடுக்கட்டும்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இயேசு தொண்டர்களுக்காக உயிரை கொடுக்கிற அவர் தலைவராய் இருக்கிறார், குருவாய் இருக்கிறார். அப்போ இரண்டாவது த காஸ்ட் ஆஃப் டிசைபிள்ஷிப். மூணாவது பார்த்தீங்கன்னா 26ஆம் வசனம், மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார்? இல்லையா? தன் உயிர் தான் முக்கியம் இல்லையா? மூன்றாவது த வேல்யூ ஆஃப் எ சோல். த வேல்யூ ஆஃப் எ சோல். ஆன்மா ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், அழிந்து போகக்கூடிய இந்த உடலுக்காக தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம் இல்லை? இந்த உடலுக்காக சாப்பாடு கொடுக்குறோம், தண்ணி கொடுக்குறோம், எக்ஸசைஸ் பண்ணுறோம், ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துக்கிறோம். ஆனால் ஆன்மா என்றுக்கு அழியாது. இந்த உடல் அழிந்து போகும். இந்த ஆன்மா அழியாதது. இந்த ஆன்மாவுக்காக நம்ம என்ன செய்கிறோம்? இந்த ஆன்மாவுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குது. ஆண்டவரை தேடுவது, பைபிள் வாசிப்பது இல்லையா, ஆலயத்துக்கு போவது, திருவிருந்திலே பங்கு கொள்வது. அப்போ ஆன்மாவுக்கு தேவையான காரியங்களை, உணவுகளை நம்ம கொடுக்கணும். அப்படி கொடுக்காத போது அது இழந்து போவாய். நீ அதை இழந்து போனா உனக்கு நஷ்டம். அதனால தான் ஆண்டவரே சொல்றாரு, நீ உயிரை கொள்ளுகிற, உடலை கொள்ளுகிற மனிதர்களுக்கு பயப்படாம ஆன்மாவை கொள்ளுகிற இறைவனுக்கு மட்டும்தான் பயப்படும். இந்த உலகத்துல இன்னைக்கு நம்மளை எல்லாரும் ஈஸியாக கொன்று போட்டுடலாம், ஆனால் நம்முடைய ஆன்மாவை யாரும் ஒன்று செய்ய முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய ஆன்மாவை ஒன்று யாரும் செய்ய முடியாது. ஏன்னா இந்த ஆன்மா நமக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாய் இருக்கிறது. அதனால ஆன்மாவை கொலை செய்கிற ஆண்டவருக்கு நீ பயப்படு, அவர் தான் உனக்கு நல்வாழ்வை தருகிறவர். அடுத்து சொல்றார், மானிட மகன் தம் தந்தையின் மாட்சியோடு தம் வான தூதர்களுடன் வரப்போகிறார். அப்பொழுது ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயலுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார். நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், இங்கே இருப்பவர்கள் சிலர் மானிட மகனது ஆட்சி வருவதை காண்பதற்கு முன்பாக சாக மாட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இயேசு ஆண்டவருடைய இரண்டாவது வருகை, the return of the son of man இல்லையா? Jesus promises to return in glory, rewarding each person according to their deeds. ஆண்டவர் இன்னைக்கு சொல்றார் நமக்கு, நீங்க அவனவன் செய்கின்ற காரியங்களுக்கு ஏற்றபடி பலனை நான் உங்களுக்கு தருவேன் இல்லையா? அப்போ ஆண்டவர் என்ன நம்மளுக்கு அழைக்கிறார்னா, இயேசுவை பின்பற்றும்படியாக அழைக்கிறார். இயேசுவை பின்பற்றுவதற்கு என்ன வேணும்? வில்லிங்னஸ் இல்லையா? டு சரண்டர் அவர் லைஃப்ஸ். நம்முடைய ஆசை இச்சைகளை மறந்துடணும். நம்முடைய ஆம்பிஷன்ஸ் எல்லாமே அவரை பின்பற்றுவதுதான். அதுதான் இட் இஸ் எ காஸ்ட்லி டிசைபிள்ஷிப், பட் ஒன் தட் லீட்ஸ் டு த ட்ரூ லைஃப் அண்ட் எட்டர்னல் ரிவார்ட்ஸ். அவரை பின்பற்றுகிற போது உண்மையான வாழ்வையும் நித்திய வாழ்வையும் அவர் நமக்கு தருகிறார், ஆண்டவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் பின்பற்றி, நமக்காக கல்வாரி சிலுவையிலே ஜீவனை கொடுத்து, நமக்காக ரத்தம் சிந்தி, நம்மோடு கூட இன்றைக்கும் உயிர் தெழுந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற இறைமகன் இயேசு கிறிஸ்து தாமே இந்த திருவார்த்தையினாலே நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். துதிகளின் மத்தியிலே மகிமையோடு வீற்றிருக்கிறவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்வான ஆண்டவரே, வெள்ளிக்கிழமையின் காலை வேளைக்காய் நின்று சொல்லுகிறோம். கடந்த போன இரவில் சாயங்கால வேளையில இருந்து இந்த காலை வேளை வரை நல்ல மழையை தந்திருக்கிறேன். இன்னும் அதிகமான மழையை தாரும். அப்படியே புல் பூண்டுகள் பூமி செழித்து ஆண்டவர், அப்படியே கால்நடைகளும் ஏழைகளும் செழிக்க கர்த்தர் கிருபை தார். இந்த காலை நேரத்தில் கேட்ட வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. இதோ நாங்கள் பேதுருவை போல உம்முடைய சித்தத்திற்கு, உம்முடைய ஊழியத்திற்கு தடைக்கல்லாய் இராமல் ஆண்டவரே, உம்மை பின்பற்றுகிற நல்ல சீடர்களாக இருந்து ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை கேட்டு நான் எப்பொழுதும் வாழக்கூடிய நல்ல சீடர்களாக எங்களை மாற்ற வேண்டுமாய் நான் ஜெபிக்கின்றோம். இதோ இந்த நாளில் இந்த இறை வார்த்தையை ஆண்டவரே கேட்டுக்கொண்டிருக்கிற அகில உலகத்தில் இருக்கிற மக்கள், இந்தியாவில் இருக்கிற மக்கள், அமெரிக்கா, யூகே, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, பிலிப்பைன்ஸ், கல்ஃப் கண்ட்ரிஸில் இருக்கிற மக்களுக்காக, தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள், தமிழ் கிறிஸ்தவர்கள், ஆண்டவரே கிறிஸ்தவ அல்லாத மக்கள், இதை பார்க்கிற கேட்கிறவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதியும். இந்த ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற இப்படி அன்பர் சாருக்காக ஆண்டவரே, இப்படி ஏஞ்சி அக்காவுக்காக, மார்த்தா மரியாவுக்காக, இப்படி சாக்கோ சாருக்காக, டீச்சருக்காக, ஜான்சன் சாருக்காக ஜெபிக்கிறோம். குழுவாக இணைந்து இந்த ஊழியத்தை பணியை செய்கிற போது இப்படி கிருபை அவர்களோடும் குடும்பங்களோடும் தங்கியிருக்கட்டும். அதே போல் இந்த வார்த்தைகளை ஒவ்வொரு இல்லத்தில் கேட்கிறார்களே, எல்லாருடைய இல்லத்தில் அமைதி, சமாதானம், நம்முடைய இறை ஆசிரியர்கள் தங்கியிருக்க வேண்டும் என்று எஞ்சி மன்றாடுகிறோம்.
யாரெல்லாம் வியாதியில், பலவீனத்தில், துன்பத்தில், துயரத்தில் இருக்கிறார்கள் கண்ணோக்கி பார். மூத்த விசுவாசிகள், ஆயிரமாக்கள், ஆயர்கள், நிக்சன் ஐயருக்காக, ராஜ்குமார் ஐயருக்காக நான் ஜபிக்கிறோம். ஆசீர்வாதம் பலப்படுத்தும். பிறந்தநாளை கண்டு நன்றி செலுத்துகின்ற எல்லாரையும் ஆசீர்வாதம். குறிப்பாய் நேற்று தினத்தில் பிறந்தநாளை கண்டு நன்றி செலுத்திய எங்களுடைய ஆண்டவரே அருமையான ஜான் பர்னாஷ் ஐயருக்காகவும் குடும்பத்துக்காக மீண்டுமாக ஜபிக்கிறோம். இது ஜபித்ததற்காக நன்றி தெரிவித்து இந்த ஊழியத்தை பாராட்டினார். தொடர்ந்து உம்முடைய கிருபை ஆண்டவரே ஐயரோடும் ஐயரமா ஆண்டவர் குடும்பத்தோடும் ஊழியத்தோடு இருக்கட்டும். இந்த நாளிலும் பிறந்தநாளை காணுகின்ற என்னுடைய அருமையான மக்களுக்காக, திருமண நாளை காணுகின்ற மக்களுக்காக ஆண்டவர் ஜபிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அதே போல் பலவீனமாய் சுகவீனமாக இருக்கிற மக்கள், படுக்கையில் ஆண்டவர், வீடுகளில், இந்த மாதிரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காய் சேர்க்கப்பட்டிருக்கிற ஆண்டவரை மக்களுக்காக ஜபிக்கிறோம். எல்லாருக்கும் உடைய கிருபை, உடைய ஆசீர்வாதம் இருந்து வழிநடத்த வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுறோம். இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே விசேஷமாக நம்முடைய இந்திய சுவிசேஷ லூத்தரன் திருச்சபை 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஊழியங்கள், குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எல்லா பள்ளிக்கூடங்களுக்காக, சிறப்பு பள்ளிக்கூடங்களுக்காக, பெதஸ்தா மருத்துவமனைக்காக இதை திறக்கும்படியான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகின்றோம். ILC ஒரு குழுவை போட்டிருக்கிறது. அந்த குழு ஆண்டவரே சிஎம்சியை போய் சந்தித்து சிஎம்சிக்கு இந்த மருத்துவமனையை கொடுக்க கர்த்தர் கிருபை தார். ஆண்டவர் அதே போல் இந்தியாவில் இருக்கிற எல்லா கிறிஸ்தவ திருச்சபைகளையும், உலக அளவில் இருக்கிற கிறிஸ்தவ திருச்சபைகளையும், ஸ்தாபனங்களையும் ஆசீர்வதிங்க. குறிப்பாக ஆட்சி செய்கிற ஆண்டவரே மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கத்துக்காக ஜெபிக்கிறோம். மத்திய அமைச்சர்கள், ஜனாதிபதி, பிரதமருக்காகவும், என்னுடைய மாநில முதலமைச்சர், கவர்னர், மினிஸ்டர்ஸ், கலெக்டர்ஸ்க்காக ஜெபிக்கிறோம். எல்லா ஆசீர்வாதம் ஆண்டவர் செங்கோலையை ஆண்டவர் பிடித்து ஆளுகை செய்கிறவர்கள் நீதியோடும் நேர்மையோடும், குறிப்பாக ஏழை எளிய மக்களுக்கு ஆண்டவரே அவர்கள் உண்மையான ஆட்சியை தர கர்த்தர் கிருபை தார். தொடர்ந்து இப்படி திவ்ய பிரசன்னம் இந்த நாளில் எங்களோடு தங்கியிருக்கட்டும். ஆண்டவரே என்னுடைய பணிகளையும் பயணங்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இப்படி திவ்ய பிரசன்னம் இந்த நாளில் எங்களோடு தங்கியிருந்த வழி நடத்தட்டும். இறை மகனாம் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேட்டு ஆசீர்வதித்து வழிநடத்தும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் இந்த நாளிலே நம் அனைவரோடு கூட தங்கியிருந்து கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.